ரசிக்கலாம் வாங்க. இந்த பகுதிக்காக உங்களுடன் ஒமானில் இருந்து கார்த்திக். இந்த 2020 நாம் பார்த்தும் பார்க்காம கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் தலைமுறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு இடைவெளி. நம் பெற்றோர்கள் ஒரு தலைமுறை, நம் பிள்ளைகள் ஒரு தலைமுறை. இந்த 2 தலைமுறைகளுக்கு இடையில் பாலமாக அமைகிற நாம் எதை செய்கிறோம், எதை செய்யலை, அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். 60களில் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ரேடியோ இருந்தால் மிகப்பெரிய விஷயம். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ அந்த 70களில் 80களிலலாம் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்ததுன்னா அது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலோ அல்லது இன்டர்நெட் வசதியோடு இயங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவி நம்ம வீட்டிலெல்லாம் இப்போ இருக்குது. நம் தலைமுறை பெற்றோர்கள் வேலை நிமித்தமாகவோ வேறு சில காரணங்களுக்காகவோ நம் பெற்றோரை பிரிந்து நம் தேசம் மற்றும் கலாச்சாரத்தை பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம் பிள்ளைகளுக்கும் நம்ம பெற்றோருக்கும் இடையில் இருக்கிற இந்த தொடர்பு இடைவெளி எங்கே போய் முடியுது, எவ்வளவு கஷ்டங்களுக்கு அந்த பெற்றோர்கள் உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத நிறையா பேர் உணர்றதே இல்லை. கிராமத்தில் இருக்கின்ற பெற்றோருக்கு நகரத்தில் வளர்கின்ற பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம். சொந்தம் நாட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு வெளிநாட்டில் வளர்கிற பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம். அவங்களுக்கு இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கலாச்சாரத்திலேருந்து மொழியிலேருந்தே எல்லா வித்தியாசங்களும் இருக்குது. இன்றைக்கு பல குழந்தைகள் அவங்களோட தாய்மொழியில் அவங்க பாட்டி தாத்தாக்களோட பேச முடியாத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கும். அப்போது தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஆட்கள் யாருன்னு சொன்னால் நம்மளை விட நம்மளுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேர பிள்ளைகளை தான் அவங்களுக்கு பிடிக்கும். பல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க, கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த குழந்தைகளும் பல விஷயத்தை அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் சாதாரண விஷயமான இந்த மொழி மிகப்பெரிய தடையாக இருந்து அந்த பிள்ளைங்க பேசுகிறது அவங்களுக்கு புரியாமல், அந்த பெரியவங்க பேசுகிறது இந்த பிள்ளைகளுக்கு புரியாமல் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடிய ஒரு மொழியை கற்றுத்தரணும். நமக்கு வயசாகி நம்ம பேர பிள்ளைகிட்ட நம்ம என்ன கஷ்டப்படுவோங்கிறத இப்போவே நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எல்லா தலைமுறையும் நல்லா இருக்கும். செய்யலாமா?